ஆண்களெல்லாம் கூட்டு போய் பெண்கள்லாம் கூட்டு போய் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 10-20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா இதே மனைவியை கல்யாணம் பண்ணிவிடலான்னா 100க்கு 90 பேர் நான் சன்னியாசியாக இருந்தாலும் இருப்பேனே ஒழிய மறுபடியும் இவளா ஏதோ இருக்கிறதுனால சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, அப்புறம் பெண்கிட்ட போய் தனியாக கூப்பிட்டு, எப்படி சிஸ்டர்ஸ் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 10-20 வருஷம் ஆச்சு, சந்தோஷமாக இருக்கீங்களா, எப்படி இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது, இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா இவரே கல்யாணம் பண்ணலைன்னா நான் கத்தோலிக்க மடத்தில் கன்னியாசிரியை போய் சேர்ந்தாலும் சேர்ப்பேன் ஒழிய ஒரு வருஷத்துலேயே கல்யாணம் ஆசையை அத்து போச்சு. நான் அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்கல நிறுத்திட்டேன். 83-84 இந்த கேள்வி கேட்கறதில்ல. ஏன்னா இவங்க இன்னொரு சான்ஸ் வருமானு ஜோம் பண்ணக்கூடாது. இருக்கிறத வச்சு சமாளிக்கிறதுக்கு தான் இப்போ நடத்துகிறேன் கூட்டங்கள். இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளணும். ஒருவரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. பிரியமே ஒன்றில் பழுதொன்றும் இல்லை, அப்படி ஒன்றுமே கிடையாது. இது பழுதை தவிர வேற ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்கு. ஆகவே இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளணும் கணவனே மனைவி. நம்பர் 3, ஏன்னா உங்கள் ஊரில் நேரத்தையும் பார்க்கணும். எங்கள் ஊரில் 10 நிமிஷம் கூடனா பரவாயில்ல, இங்கே அடுத்த வெளியே வந்து நிற்போம். அதனால் வரும்னால நம்ம வெளியே போயிடுறது நல்லது. நம்பர் 3, லவ் மஸ்ட் பி a dominating factor. அன்பு நம்முடைய குடும்பத்திலே ரொம்ப முக்கிய பங்கு வைக்கணும். அதுக்கு என்ன சொல்ல, டாமினேட்டிங் ஃபேக்டர்னா அதுதான் நம்ம ஆளுகை செய்யணும். குடும்பம் சட்ட திட்டத்தில் எல்லாம் குடும்பத்தை நடத்த முடியாது. அன்புனால தான் குடும்பத்தை கட்டணும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை அன்புனால தான் கெட்டார். பைலாஸ் கான்ஸ்டிடியூஷன் போட்டு ஆண்டவர் சபையை நடத்தல. ஒழுக்கம் இருக்குது, வேத வசனத்தின் நடக்கல, அதெல்லாம் இருந்தாலும் உலக ராஜாக்கள் எல்லாரும் பிறருடைய ரத்தத்தை சிந்தி தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். இயேசு ஒருவர் தான் வேற யாருடைய ரத்தத்தையும் சிந்தல, தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. அதனாலதான் அவருடைய ராஜ்யம் 2000 வருஷமா தொடர்ந்து நிற்குது. குடும்பம் அதே போலதான், அன்பினால தான். வெள்ளைக்காரர்களுக்கு போய் குடும்ப முகாம் நடத்துவேன், அமெரிக்கன்ஸ் அதெல்லாம் அன்பாக தான் இருந்து ஒரு 6 வருஷம் 10 வருஷம் டேட் பண்ணிட்டு ஒருவர் காதலித்து அப்புறம் கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் டிவோர்ஸ். நம்ம ஊர் அதில் எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், கல்லானாலும் இவன் கல்லு தான், புல்லானாலும் இவன் புல்லு தான், மாடு திங்கிறதுக்கு தான் லாய், புல்லானாலும் போஷம்னு வச்சதுனால தான் நம்ம பெண்கள் நம்மளை வச்சு சமாளிக்காங்க. அமெரிக்க பெண்ணாக இருந்ததுன்னா உங்கள் மனைவி உங்களை விட்டு போய் 10 வருஷம் இருக்கும், போயிட்டு வரேன். அமெரிக்காவில் ஒரு ப்ரோக்ராம் டிவியில் பார்த்தேன், ஒரு சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, இவரோட நான் வாழ விரும்பலை, 10 வருஷமாக இருந்தேன், இப்போ எனக்கு வாழன்னா என்ன தப்பு செய்தான்னா ராத்திரியில் கொரட்டை போடுறாரு. அப்போ தான் நினச்சேன், நல்ல வேலை நம்ம ஒய்ஃபு அமெரிக்க பொம்பளையா இல்லை. அவள் சொல்ல, நீங்கள் கொரட்டை போடுறது அடுத்த தெரு வரைக்கும் கேட்குமா, அடுத்த ஊருக்கு கேட்காம இருப்பதுக்காக தோத்துறோம். அப்படிலாம் இருந்து நம்ம ஆட்கள் சமாளிக்கிறாங்க. அன்பு கணவனத்தில் அன்பு, புருஷர்களே உங்களுடைய மனைவியில் அன்பு கூறுங்கள். அந்த அன்பின் அடையாளமா மனைவிக்கு சொல்றதுக்கு உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த அன்பு இருக்கும்போதுதான் மற்றதெல்லாம் சமாளிக்க முடியும். அன்பு இல்லாத குடும்பங்களிலே சண்டைகள் தான், பிரச்சனைகள் தான், போராட்டம் தான். யாரும் தவறு செய்யாதவர்கள் இல்லை, தவறு செய்யும்போது அது ஒரு பெரிய சண்டையா உருவாகிறது. மெயின் ஏரியாஸ் ஆஃப் ப்ராப்ளம்னு நான் தனியா ஒரு டாபிக்ல பேசுவேன், என்னென்ன வட்டாரத்தில் குடும்பங்களில் பிரச்சனைகள் வருதுன்னு. அன்பு, அதுல ஒரு அன்பு குறைவு. மனைவியிடத்தில் அன்பாயிருங்கள், புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள்னு வேதம் சொல்லுது. வேத வசனத்துக்கு நடந்தா குடும்பம் நல்லா தான் இருக்கு. கரங்களை ஒருத்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு வார்த்தையில வெளிப்படும், செயலில் வெளிப்படும். மலேசியாவில் ஒருத்தர் சொன்ன, என் மனைவி கிட்ட அன்பா தான் இருக்கிறேன், அவளுக்கு தான் விளங்க மாட்டுக்கு. அவளே விளங்காட்டு நீர் எங்க விளங்க போறீங்க? யாரு விளங்கணுமோ அவளுக்கெல்லாம் விளங்கணும். மனைவிடத்தில் அன்பா தான் இருக்கிறேன், அவளுக்கு விளங்கல்னு சொன்னா. வாழ்க்கையில அன்பு வார்த்தை செயல்களில் வெளிப்படணும். கண்டிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும்போது கண்டிக்கிறோம், ஆனா வார்த்தையில நம்முடைய அன்பு வெளிப்படணும், செயலில் வெளிப்படணும். நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் செய்யும்போது மன்னிக்கணும், மறக்கணும். அன்பினுடைய அடையாளம் அதுதான். மன்னிப்பு கேட்கணும், கணவனோ மனைவியோ மன்னிப்பும் கேட்கணும். மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கவும் செய்யணும். நிறைய குடும்பங்கள் அதில் இல்லாதனால தான் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் பேசாமல் இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க, நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு ப்ராப்ளத்தோடு தான் எப்பவும் இருந்துகிட்டே இருக்காங்க.
They are not living a happy family life. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கான். ஏனோ தானோன்னு வாழ்றான். இந்த உலகத்தில் நாம கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். இந்த கொஞ்ச நாளமும் நம்முடைய வீடு ஒரு பரலோகம் போல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நரகம் போல இருக்கக்கூடாது. வீடு ஒரு பரலோகம் போல இருக்க வேண்டுமென்றால் அந்த அன்புக்கு முதலிடம் நம்ம கொடுக்கணும். ஒருவர் மேல் உள்ள அன்பு. ஒருவர் தவறு செய்யும்போது அதை மன்னிக்கணும், மறக்கணும். நாலாவது, appreciate when it is due. ஒருவரை ஒருவர் பாராட்ட பழகுங்கள். நல்ல காரியம் கணவனிடத்தில் எவ்வளவோ இருக்கு. என்னைக்காவது உங்க புருஷனை பார்த்து அத்தான் நீங்க தங்கமான அத்தான் சொல்லியிருக்கீங்களா? உங்களை தான் கேட்குறேன். இது மாதிரி உட்கார்ந்துருக்கீங்கள முக்காடு போட்டு கேட்க என்னைக்காவது உங்க அத்தானை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? அத்தான் நீங்க தங்கமான அத்தான். சிலர் அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, பக்கத்து வீட்டு சிஸ்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவள் இவரை பார்க்க ஆரம்பிப்பான். ஓ அப்படியா? வம்ப விலைக்கு வாங்கப்படாது. புருஷன் ஐயோன்னு அவர் இருக்கும்போதே சொல்லணும். சிலர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ போயிட்டீங்களே, ஒன்னால தானே போனாரு, போனதே ஒன்னால, அப்புறம் போயிட்டீங்களேன்னு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணுறேன். இருக்கிற நாளில் நல்லா தங்கமான அத்தான். ஏன்னா நீங்கள் என்ன போட்டாலும் அவர் சாப்பிட்டு போகிறாரு பாருங்க. இது வேற எவனா சாப்பிடுவானா அந்த சாப்பாடை? அதை சாப்பிட்டு 30 வருஷம் உயிரோடு இருக்காருன்னா பல்லவத்தில் ஒரு பலன் மிகுதி. அதனால உப்பு கூடனாலும் உரப்பு கூடனாலும் பேசாமல் போறாரு பாருங்க. கிடைப்பான இப்படி ஒருத்தன் பைத்தியாரன். சில பெண்கள் சொல்லுவாங்க என் புருஷன் ரொம்ப பைத்தியாரன், அதனால தான் உங்களை 15 வருஷம் வச்சு காலம் கழிக்காரு. விவரமானோன்னா விட்டுட்டு போயிருப்பான். நல்ல புருஷனுக்காக தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நீங்க ஆமென் சொல்லி என்ன நீங்க சொல்ல. பெண்கள்லாம் கை வைத்துங்க. என்ன இப்படி ஒரு மாதிரி இப்படி நாம் இருக்க பயமே. இந்த கையை நல்லா வைத்துங்கம்மா. வீட்டில் புருஷனை அடிக்கிறதுக்கு நல்லா கை வாங்குறியா? இங்கே கையை வைத்துனான் நல்லா வைத்துங்க. லோயா நல்ல கணவனை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. ஆமென். நல்ல வார்த்தை பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க, அப்ரிஷியேட்டியம். நல்ல குடும்பம் நடத்துறார். நல்ல சில குறைகள் இருக்குது, யார்கிட்ட குறை இல்லை. இதே மாதிரி மனைவியும் அப்ரிஷியேட் பண்ணணும். நல்லா சமையல் பண்ணுறா, நல்ல காரியங்களை கொடுக்குறா, எவ்வளோ அருமையாக செய்கிறா, அது நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும். இது என்ன மனுஷன் சாப்பிடுவானா என்று சொல்லக்கூடாது. மனுஷன் சாப்பிடானாலும் உமக்கு தந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வம்பு தானே, பிரச்சனை எழுப்பக்கூடாது. சில பெண்கள் தோசை சுட்ட ஒரு மாதிரி இந்தியா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பங்களாதேஷ் இருக்காது, பாகிஸ்தான், நேபாள், பூட்டான்லாம் இருக்குது. கீழே சுருங்கி மேலே விரிஞ்சு ஒரு டைப்பாக இருக்கும். சட்னி, கொஞ்சம் சாம்பார், அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் மாதிரி சாம்பார், இந்த பக்கம் சிலான் மாதிரி கொஞ்சம் பொடி. பார்க்கும்போது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்தியாவை ரட்சியா ஆண்டவரே. தேச பக்தியை மனைவி உருவாக்குறான். காலையில் தோசை முன்னால் உட்கார்ந்த உடனே இந்தியாவை பற்றி கண்ணீர் வருது. ஏசுவே வேணும், எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். அம்மா சுட்டான்னா அம்மா ரொம்ப நாளாக சுட்டுக்கிட்டு இருக்கா, இவன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா. அதனால சில பெண்கள் காப்பியா டீயானே கண்டுபிடிக்க முடியாம போடும். இது ஒரு புது பானமாக இருக்க, நல்லா இருக்கு. நானும் நிறைய காப்பி குடிச்சிருக்கேன், டீ குடிச்சிருக்கேன். இது காப்பியா டீயான்னு ஒரு மாதிரி காப்பி மாதிரியும் தெரியுது, டீ மாதிரியும் தெரியுது. சத்தமும் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் மாதிரி இருக்கு. தோத்திரனுக்கிட்ட ஒன்று அவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. அவள் அப்புறம் தலைவலின்னு படுத்துருவான். காய்ச்சல்னா தான் தொட்டு பார்த்தா தெரியும். காய்ச்சலை எந்த டாக்டரும் அந்த தலைவலியை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நீர் தான் தலைவலி. ஆகவே இருவர் நல்ல உற்சாகமாக இருக்கணும். நல்ல காரியங்களை செய்யும்போது உற்சாகப்படுது. ஸ்பீக் குட் ஆஃப் ஹர், நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. வாழ்க்கையில் நம்ம ஆட்களில் ஒரு நல்ல வார்த்தை, ஒரு தேங்க்ஸ் சொல்லியே பழக்கம் இல்லை. ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்றீல, கல்யாண வீட்டுக்கு போறீங்க, எனக்கே அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்களா? 10 பேர் போய் சாப்பிட்டு நீங்கள் 100 திராம் கேட்டு வர, அவன் கடன் அடைக்க 20 வருஷம் ஆகும். போய் அந்த வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி, நம்ம வீட்டில் ஒரு ஆள் விருந்து கூப்பிட்டாலும் தேங்க்யூ நல்லா சொல்லவே மாட்டான். நல்லா தின்னுட்டு போய் எங்கே கையை கழுவணும் அந்த இடத்த தான் வாஷ் பேசின், நீரே ஒரு வாஷ் பேசின். நம்ம வீட்டுக்களை விட்டதே தப்பு. வாழ்க்கையில் ஒருவர் புகழ கற்றுக்கொள்ளணும். நல்ல வார்த்தைகளை. பாஸ்டர் நல்ல பாஸ்டர் இருக்கிறார், எனக்கே அவர்கிட்ட போய் பிரசங்க நல்லா இருந்தேன்னு சொல்லியிருக்கலாம். என்ன ஆத்மாங்கும் போதே நீங்கள் அங்கே போயிடுறது, கார் பக்கம் போயிடும். ஆத்மாவே லேட் ஆகி போச்சுன்னு
என்னைக்காவது கூட்டம் முடிச்சு, பாஸ்டர் நீ நல்லா இருந்தது, செய்தி நல்லா கொடுத்திய அப்படின்னு உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க. அதனால் மொத்தமாக வந்து இங்கே நின்றுவிடாது. அவர் வேற எங்கேயோ ஓடி போவார். நல்லா இருக்கிற நேரம் ஊரோட சொல்லுங்க. எதை செய்தாலும் ஒரு இடத்துல நல்ல வார்த்தைகளை பேசி பழகுங்க, அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. ஐந்தாவது, don't allow third person to ruin or to interfere your relationship. மூன்றாவது நபர்னா அப்பா, அம்மா, சொந்தக்காரங்கள், நண்பர்கள், இனத்தார், உடன் வேலையாட்கள். There are a lot of problems because of this interference. குடும்பம் நல்லா இருக்கும், ஆனா யாராவது உள்ள நுழைஞ்சிரும். நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து, அது விசுவாசியாவே இருக்கலாம், அது அந்நியரா இருக்கலாம். நிறைய குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட காரணம் நம்மோட வேலை செய்யறவங்க இருப்பாங்க, நம்ம சபை மக்களாவே இருப்பாங்க, அதாவது நம்மோட எம்ப்ளாய்மெண்ட் அது வேலையில் இருப்பாங்க. இவங்க போய் குடும்பத்தை கெடுத்துறான். நான் சொல்றேன், ஒன்றும் கற்பனையில் சொல்லலை. லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு, பல கலாச்சாரத்தில் உள்ளவர்களுக்கு குடும்பமாக நடத்தி நிறைய குடும்பங்கள் பிரிக்கப்பட்டது காரணமே இந்த மூணாவது நபர் உள்ளவர். கணவன் மனைவிக்கு இடையில இன்னொரு ஆளுக்கு இடம் இல்லை. அவர் யோசனை கேட்கறது, இவர், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் யோசனை கேட்டா தப்பு இல்லை. ஆனா யாராவது உள்ள நுழைஞ்சு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவை பாதிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பிலீவர்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், பேரண்ட்ஸா கூட இருக்கலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ரெண்டு பேருக்கும் இடையில உறவிடாதபடி நல்லா நமக்குள்ள நெருக்கமான அன்பு இருக்க வேண்டும். ஆறாவது, satisfy each other in sex. ஆண்டவர் திருமண உறவை, பால் உறவை புனிதமாக தான் வச்சிருக்கிறார். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, விவாகம் மஞ்சம் அசூசிப்படாதுன்னு இருக்கு. There are a lot of problems in the sexual life. தாம்பத்திய சம்பந்தமான காரியங்கள் நிறைய ப்ராப்ளம். இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் தேக ப்ராப்ளம். இதுக்காக நான் புக்கெல்லாம் எழுதியிருக்கிறேன், இதை டீட்டெயிலாக பேசுவேன். இப்படிப்பட்ட கூட்டங்களை செய்ய முடியாது. ஆண்டவர் அதை அங்கீகரித்திருக்கிறார். பறவைகளும் மிருகங்களும் இனவிருத்திக்காக மட்டுமே உறவு கொள்கின்றன. மனுஷனுக்கு ஆண்டவர் அதை எக்காலத்துக்கு உள்ளதாக கொடுத்திருக்கிறார். ஏழாவது, raise your children in the fear of God. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமாய் வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்க. உங்க பிள்ளைகள் நல்ல படிப்பு, நல்ல உணவு, நல்ல உடை கொடுக்கிறது போலவே ஆரம்பத்தில் இயேசுவை கொடுங்கள். அல்லேலூயா. அவன் தெருப்பு இருக்கிறவனா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டா பல்லவத்துக்கு போவான். தேசத்துக்கு பிரசிடென்டா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டாட்ட நரகத்துக்கு போவான். டோன்ட் போஸ்ட் அபவுட் யுவர் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். என் பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கான், அதை செய்யறான், இதை செய்யறான், ரொம்ப நிறைய பெரிய சம்பாத்தியம் பண்ண, அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு அதை பேசுங்க. இல்லாட்டி அவன் கோடிக்கணக்காக சம்பாதிச்சாலும் அந்த கோடிக்கணக்கான ரூபாயும் அவனும் நரகத்துக்கு போவான். அதுதான். யூ ஹவ் நாட் டன் எனிதிங் டு ஹிம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடியது அவரோட ஆரம்பத்திலே கர்த்தருக்கு பிரியமாக வளருங்க. ஆண்டவருக்கு இந்த குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்கள் செய்கிற நன்மை அதுதான். 18 வயசு 20 வயசுல இல்லை, அவன் பிறந்த நாட்கள். அதுக்கு நான் ரேசிங் சில்ட்ரன்கிறத ஒரு 1 hour மெசேஜ் வச்சுருக்கேன். அதில் நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்வேன். எப்படி பிள்ளைகளை நம்ம உருவாக்கணும், அவ்விதமான ஒரு நேரம் நமக்கு இருக்கணும். மற்ற சொத்து சூழ்நிலை அழிஞ்சு போகும், இந்த பிள்ளைகள் தான் நிலைத்து நிற்கிறாங்க. அவங்க நம்ம பற்றி சொல்லணும். எங்கள் அப்பா அம்மா எங்களை கர்த்தருக்குள்ள நடத்து. நான் இன்றைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றியாக இருக்கிறேன். அவங்களாம் இன்றைய போல் அபிஷேகம் பண்ணல, அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆனால் எங்களை ஒழுங்காக வளர்த்தாங்க. அதனால இன்றைக்கு கர்த்தருக்குள்ள நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் ஒன்று நரகத்துக்கு போகக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்ம வீட்டில் பிறந்த பிள்ளை ஒன்று நரகத்துக்கு போகக்கூடாது. நிறைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. நல்ல பெற்றோருக்கு துன்மார்க்கமான பிள்ளைகள் போல இருக்காங்க. போதகர்களாக எங்களை போல உள்ளவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறவங்க ரவுடிகளா இருக்காங்க. உங்களாம் வேத வசனத்தை போதிக்கிறப்போ எப்படி இது ஏற்பட்டது? பிறந்த உடனே ஏற்படல. பிரான்சிஸ் சேவியர் என்ற ரோமன் கேத்தலிக் மிஷனரி இந்தியாவுக்கு வந்தவர். ஒரு பிள்ளை பிறந்த உடனே என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள், 7 வயசு வரையும் அந்த குழந்தைய வளர்க்குறேன், 7 வயதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் அவன் நல்ல கிறிஸ்தவனா இருப்பான்னு சொல்லி 7 வயதுக்குள்ளே உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய பெரிய காரியம் ரட்சிப்புக்குள்ள நடத்துறது, அபிஷேகத்துக்குள்ள நடத்துறது. அல்லேலூயா. படிப்புல சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல.
சாதாரணமாக இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கட்டும், நல்லா படிக்கணும். படிப்புக்கு எதிர்ப்பதை சொல்லலை. நம்ம கவனம் முழுவதும் நம்ம பிள்ளைகள், நம்ம தமிழ் மீடியத்தில் படித்தோம், நம்ம பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியத்தில். இங்கிலீஷ்காரனே உருப்படலையே, அப்புறம் இங்கிலீஷ் எங்கே உருப்பட போகுது? ஒழுங்கா கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை வளருங்க. ஆமென். அதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி. அந்த ரட்சிப்புகள் இல்லாமல் நம்ம பள்ளியெடுத்து இங்கே இந்த வெளிநாட்டில் நான் பார்த்துட்டு சொல்கிறேன், எல்லாம் அமெரிக்கன்ஸாக இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் பார்த்து எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். அவங்க ஆவிக்குரிய பெற்றோர்கள். அதெல்லாம் எங்கள் தேசம் வித்தியாசமான கலாச்சாரம். என்ன உங்கள் கலாச்சாரம்? கெட்டு போன கலாச்சாரம். இட்ஸ் எ கரப்டட் சொசைட்டி. திருமணத்துக்கு முன்பாகவே 60% வாலிப பெண்கள் பிரெக்னென்ட் ஆகிறான், குழந்தை உண்டாகிறான் திருமணத்துக்கு முன்னால். அப்புறம் என்ன பெரிய மேலான சொசைட்டி? கீழ்த்தரமான காரி துப்ப வேண்டிய சொசைட்டி. பிள்ளைகளுக்கு பெரிய எஜுகேஷன் கொடுத்து போதாது. அந்த பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடியது கர்த்தருக்கு பிரியமாக வளர்த்தார். அல்லேலூயா. அதுதான் நாம் பார்க்கணும். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. 3 பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நல்லா ஊழியம் செய்கிறான். 5 பேர பிள்ளைகள் இருக்காங்க. 5 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு சொத்து, இதுதான் சம்பாத்தியம் ஒழிய நம்ம வீடு இருக்கு, கார் இருக்கு. கர்த்தருக்குள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்களா? நீங்க கவனம் செலுத்துங்க பெற்றோர்கள். ஆரம்பத்திலே அதனால தான் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை நல்லா கர்த்தருக்கு பிரியமா வளருங்க. நம்ம பிள்ளைகள் ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளையா இருக்கு. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதில் அதை விடாதிருப்பான் என்று கிளியரா சொல்லியிருக்கேன். 8வது ஃபைனான்ஸ், குடும்ப பொருளாதாரம். போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6:6 கீழே பல வசனங்களை சொல்லியிருக்கு. ஃபைனான்ஸ் சிலருக்கு அது ப்ராப்ளம் இல்லை, சிலருக்கு அது ப்ராப்ளம். சிலருக்கு போதுமான வருமானம் இருக்குது, சிலருக்கு போதுமான வருமானம் இல்லை. வேதம் என்ன சொல்ல? இருக்கிறதுல திருப்தி ஆயிரும். அப்புறம் கடினமாக உழைங்க. எப்போதுமே திருப்தி இருக்கணும். நம்ம குடும்ப இதுகள் அது கடன் இல்லாமல் வாழ்வது எப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். கர்த்தருக்கு பிரியமாக பிள்ளைகளை வளர்ப்பு எப்படின்னு புக் எழுதியிருக்கேன். கடன் இல்லாத ஆட்களை அமெரிக்காவில் நான் இன்னும் பார்க்கல, ஆஸ்திரேலியாவில் பார்க்கல, ஐரோப்பாவில் பார்க்கல. எல்லாமே கடனில் தான் இருக்கு. எதுக்காக? அவங்கெல்லாம் இல்லாதனால எல்லாம் கடன். நம்ம கிரெடிட் கார்டு இருக்கு பாருங்க, அதெல்லாம் வாங்கிடுறாங்க. குடும்பம் எல்லாம் கடனில் தான் இருக்குது. இந்த வாரத்தில் சத்தியமங்கலத்தில், கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்தில் சத்தியமங்கலத்தில் கூட்டம் நடத்தினேன். சனிக்கிழமை காலை மாலை, ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை, இந்த போன வாரம். அந்த இதில் முன்னால் ஜெபத்துக்கு தேவைக்கு வர சொன்னால் ஆட்களில் மெயின் தேவை என்ன இருக்குன்னா கடன். முன்னால் 100 பேரில் 90 பேர் கடன் இருக்கு. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இது இல்லாதவர்கள் மட்டும் இல்லை, இருக்கிறவர்களும் கடன் வாங்கிறான். ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யணும்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். வருமானம் அறிந்து செலவு பண்ணணும். வருமானத்துக்கு மிஞ்சி செலவு பண்ணும்போது அது கடனாக மாறுது. அநேகர் கடன் வாங்கி அதை வட்டிக்கு வாங்கி திரும்ப அந்த கடன் அடைக்கிறாங்க. அப்புறம் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அனுதினமும் நம்ம இந்தியாவில் நம்ம பேப்பர்களை வாசிக்கிறதுல ஒரு காரியம் வர்றது, கடனால் தற்கொலை பண்ணி கொண்டவங்கன்னு பார்க்குறோம். சிலர் தற்கொலை பண்ணாவிட்டாலும் அவங்க நெருக்கத்தில் குடும்பத்தில் இருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னால், பணம் இல்லாதனால மட்டுமில்லை, அவர்களுக்கு they don't know how to manage the finance. குடும்பம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும்னா கர்த்தருக்கு முதலாக கொடுக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் வருமானம் இருக்கும்போதே கர்த்தருக்கு கொடுக்கணும். நல்ல ஆண்டவர் எனக்கு வசதியை தரட்டும், அப்போ நான் தசமாக காணிக்க கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது. நீங்கள் இருக்கும்போது இப்போ எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னால், நீ கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், நீ கர்த்தருக்கு கொடுக்காத நாள். நீ எப்போதும் கஷ்டத்தில் தான் இருப்பாய் கர்த்தருக்கு கொடாமல் இருந்தா. ஏன்னா விதைக்கிற இடத்துல தான் அறுவடை செய்ய முடியும். ஒரு நிலத்தில் போய் நின்று விதையாமல் 40 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவரே நல்ல விவசாயத்தை தாரும், விளைச்சலை தாருன்னா விளையாது. காரணம், யூ ஹவ் நாட் சோன் த சீட். அப்போ நமக்கு அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கொடாமலே நிறைய பேர் இருக்காங்க. அதில் தேவ ஆசீர்வாதம் அந்த பணத்தில் இருக்காது. 10,000 ரூபா நம்ம சம்பாத்தியம் பண்ணி ஆண்டவர் கொடாமல் இருக்கிற 10,000 விட ஆண்டவர் கொடுத்திருக்கிற மீதி 9,000 அதிகம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு கொடாமல் இருக்கிற பணம் 1 லட்சம் இருக்கிறத விட கர்த்தருக்கு கொடுத்து மீதி இருக்கிற பணம் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா the blessings of God will be there. ஆண்டவருடைய காரியத்தில் நமக்கு நாம தான் சம்பாத்தியம் பண்ண, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அதுக்கு பலனை தந்தவர் அவர்.
சுகத்தை தந்தவர் அவர்.